அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் உறவின் நிஜம் என்ற குடும்ப கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடை திறந்து கொஞ்ச நேரம்தான் வியாபாரம் நடந்தது. வழக்கத்துக்கு மாறாக கடையை சாத்திவிட்டு வீட்டுக்கு வந்தான் காமராஜ். வந்தவுடன், இந்து வெண்ணி போடு என்று மனைவியை அவசரப்படுத்தினான். வியாபாரம் நடக்க வேண்டிய நேரத்தில் வீடு வந்து வெந்நீர் கேட்கிற கணவனை வியப்போடு பார்த்தாள். அதிசயத்தில் விழிகள் மலர்ந்து விரிந்தன. என்னது இந்நேரத்துல என்றாள். ஒரு கல்யாணத்துக்கு போகணும் என்று சட்டையை கழற்றி ஹேங்கரில் மாட்டினான். வேஷ்டியை உருவி எறிந்துவிட்டு டிராயர் மேல் ஒரு துண்டை சுற்றி கொண்டான் காமராஜ். கடை என்று இந்து கேட்க, சாத்திட்டு வந்துட்ட என்றான் காமராஜ். வியாபாரம் என்ன ஆகிறது என்றாள் மனைவி. ஒரு பொழுது வியாபாரம் இல்லைன்னா ஒன்றும் குடிமொழிகி போகாது என்று காமராஜ் சொல்ல, பேச்சோடு அடுப்பில் வெந்நீர் பானையை தூக்கி வைத்தான். மினுக்கி முடிந்த எவர் சில்வர் பாத்திரங்களை எடுத்து ஸ்டாண்டில் அடுக்கினாள். நடையில் ஒட்டுவதற்காக குவிக்கப்பட்டிருந்த கட்டுகளையும் பேப்பர்களையும் ஒதுக்கி வைத்தாள். ஓய்ந்த வேளையில் தீப்பெட்டி ஒட்டுவாள். ரொம்ப முக்கியமான கல்யாணமா என்றாள் மனைவி. ஆமா என்று காமராஜ் சொல்ல, இந்துவுக்கு அவனை பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. என்ன தலைபோற காரியமாக இருந்தாலும் கடையை சாத்தவே மாட்டான். கடைக்காரன் கால் முளைச்சு அலைஞ்சா கடை சிறகு முளைச்சி ஓடி போயிடுன்னு கிழவளை போல சொல்லுவான். போன மாதம் கூட சித்தப்பா மகன் கல்யாணம் வந்தது. கடையை அடைக்கவும் இல்லை, போகவும் இல்லை. இவள் கூட சொன்னான், நல்லது பொல்லதுன்னா நாளை பின்ன 4 சொந்தம் வேண்டாம், ஒதுங்கிக்கிட்டே போனா உறவு விட்டு போகுமேன்னு. ஆமாம், பெரிய உறவு, மண்ணாங்கட்டி உறவு என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு கடைக்கு போய்விட்டான் காமராஜ். அப்பேற்பட்டவன் இந்நேரம் கடையை அடைத்து கல்யாணத்துக்கென்றால் அவ்வளவு சொந்தமா, நெருக்கமான பந்தமா, அப்படி யாரும் நமக்கு தெரியாம? காமராஜ் பேசிக்கொண்டே அங்குமிங்குமாய் அலைந்து வேலை செய்யும் இந்துவை பார்த்தான். காலையில் மஞ்சள் தேய்த்து குளிர்த்திருந்தாள். முகத்தில் அதன் பசுந்திட்டுகள், பளிச்சிடுகிற முகம், மை தடவாமலேயே கருப்பாக இருந்த கண்கள், சீரமைந்த உதடுகள், உதடுகளுக்கு மேல் வியர்வை பொடிமணிகள். முழிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? சொன்னது காதுல உழுவல என்றாள் இந்து. காமராஜுக்கு அப்போதுதான் நினைவு வந்து அசடு வழியே சிரித்தான். என்ன என்ன சொன்ன என்று கேட்டான். ரொம்ப நெருக்கமாக சொந்தக்காரங்க கல்யாணம் ஒன்று 3 தடவை கேட்ட என்றாள் இந்து. நெசமான சொந்தக்காரங்க கல்யாணம்தான் என்றான். அவனது பதிலில் ஒரு கேள்வியும் ஒரு பதிலும் இருப்பதை உணர்ந்து இந்து பிரமிப்புடன் நிமிர்ந்தாள். அவன் அர்த்த பாவத்துடன் அழுத்தமாக சிரித்தான். சட்டென்று அந்த சிரிப்பு மறைந்து ஏதோ கசப்பான நினைவில் ஆழ்ந்து போனவனைப் போல அமைதியாகி போனான். நெசமான சொந்தமா? அப்படின்னா பொய் சொந்தம்னு ஒன்று இருக்கா என்றான். பின்ன இல்லையா என்றவன் மறுபடியும் ஏதோ நினைவில் ஆழ்ந்து போய்விட்டான். கண்கள் விட்டத்தில் நங்கூரமிட்டன. கடந்த கால வாழ்வின் ஒரு கசப்பான பகுதியை சொல்லப் போகிறான். அதற்கான வார்த்தைகளை யோசிக்கிறார் என்பதை புரிந்து இந்துவும் காத்திருந்தாள். இதுபோல இந்த 6 மாசத்தில் கசப்பான இனிப்பான பகுதிகளை அடிக்கடி சொல்லியிருக்கிறான். இதோ இப்போதும் ஒரு அனுபவத்தை கூறப்போகிறான். இந்து அதற்கு தயாராகி கொண்டே வெந்நீர் ஆகிவிட்டதா என்று தொட்டு பார்த்தாள். சென்னையில் 15 வயது வரை கடையில் சம்பளத்துக்கு இருந்துவிட்டு மிச்சமாக இருந்த ஒரே சொந்தமான அம்மா சாவுக்கு கிராமத்துக்கு வந்தான் காமராஜ். மொட்டை தலையுடன்
கொஞ்ச நாள் கிராமத்தை நோக்கின்றி சுத்தி வந்தான். அப்போதுதான் சிவகாசியிலிருந்து சாமி கும்பிட ராஜசேகர் வந்திருந்தார். காமராஜை பார்த்தார், விசாரித்தார். அடடே, நீ எனக்கு ரொம்ப சொந்தக்காரனாச்சே. உங்க அம்மா எனக்கு சித்தப்பா மக. அக்கா வேணும். ரொம்ப நாளா உறவு விட்டு போச்சு என்று உறவை காட்டி உண்மையுடன் வருத்தப்பட்டார். சிவகாசியில் பிரஸ் வைத்திருக்கிறாராம். நல்ல முன்னேற்றமாம், நல்ல பச்சையாம். தாயை இழந்த பின் அனாதையைப் போல் இருந்த அவன் மனம் துவண்டு கிடக்கையில் இந்த புதிய உறவு ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது காமராஜுக்கு. தன் உறவுக்காரர் சிவகாசியில் பேரும் புகழும் பணமும் செழுமையாக இருக்கிறார் என்பதே அவனுக்கு பெருமையாக இருந்தது. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டான். அவருடனே தெரிந்தான். சாமி கும்பிட்டு வீடு திரும்பும்போது, ஊருக்கு வரியா என்று கேட்டார். காமராஜ் பதில் சொல்ல தோன்றாமல் யோசித்தான். பிரஸ்ல முதல்ல வேலை பழகின பிறகு நல்ல வேலை போட்டு தர, நானே கல்யாணமும் முடிச்சு வச்சு உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறேன், வரியா என்று கேட்டார். இந்த வார்த்தைகள் ஒரு தேவ மந்திரமாய் செயல்பட்டு அவனை உசுப்பி விட்டது. பற்றி கொண்ட ஒரே பற்றுகோளான இவரையும் இழந்துவிடக்கூடாதே என்கிற பதைப்பும் அவரது வார்த்தைகளும் இவனை இலக்கி பதமாக்கி இயங்க வைத்தது. சரி மாமா என்றான். சிவகாசி வந்து சேர்ந்தான். 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷங்கள் அச்சாபீஸிலும் வீட்டிலும் மாறி மாறி பேதமின்றி உழைத்தான். ஓடி ஓடி பாடுபட்டான். உஸ்ன்னு உட்காராம என்ன சம்பளம் ஏது சம்பளம்னு கேட்காம மாடா மிஷினா உழைச்சான். விசுவாசமான நாயா ஓடி ஆடி அலைஞ்சான். காலால் உதைக்கும் பிரஸ்ஸாக இருந்து எந்திர அச்சகமாக வளர்ந்து இன்று நகரத்தில் பிரபலமான வண்ண அச்சகமாகி விட்டது. ஒரு நாள் பிரஸ்ஸுக்குள் டைப் ஸ்டாண்ட் முன் நின்று அச்சு கோர்த்து கொண்டிருந்தான் காமராஜ். ஒரு மாநாட்டு சிறப்பு மலர் வேலை. காமராஜ் ஸ்டாண்டில் ஒரு காலும் கீழே ஒரு காலும் ஊன்றிய வண்ணம் பார்வை இடது கையில் உள்ள பத்திரிகையில் நிலைத்திருக்க, வலது கை ஒவ்வொரு டைப்பாக பொறுக்கி அடுக்கியது. அவன் கையும் மனதும் சுவிட்சு போட்டு முடுக்கி விட்டதை போல துரித கதியில் இயங்கிக் கொண்டிருந்தன. மேனேஜரு கூப்பிடுறாருப்பா என்றார் ஒருவர். காமராஜ் திரும்பி பார்த்தான். சரி, இதோ வர என்றவன் கையில் உள்ள மேட்டரை பார்த்தான். முடியும் தருவாயில் இருந்தது. 3 வரிதான் பாக்கி. அத்துடன் அப்பக்கம் முடிகிறது. 3 வரிதானே, முடித்து வைத்து விட்டால் மேனேஜரிடமிருந்து திரும்பியவுடன் நூலை போட்டு கட்டி அச்சுக்கு கொடுத்து விடலாம். மேலும் அவசரமானான். கை எந்திரகதியில், மனசு காற்று வேகத்தில் செயல்பட்டு அந்த 3 வரிகளை முடித்துவிட்டு அழுக்கு துணியால் கைமசியை துடைத்த வண்ணம் மேனேஜர் முன் நிற்கும்போது 10 நிமிடம் ஓடியிருந்தது. மேனேஜரின் கருத்த முகம் கடுகடுத்து இறுகி போய் மேலும் கருத்திருந்தது. கோபம் அந்த சிறிய கண்களில் எரிந்தது. கொஞ்ச நாளா இப்படித்தான். 2 மாதத்துக்கு முன்பு மேனேஜர் செய்த ஒரு பில் மோசடியை மாமா முன்னால் அம்பலமாக்கியதிலிருந்து இதே கடுகடுப்பு தான். பார்த்தாலும் ஆங்கார இறைச்சல்தான். கூப்பிட்டீங்களாமே என்றான் காமராஜ். கூப்பிட்டா உடனே வரமாட்டியா? நெஞ்சில் திமிர் ஜாஸ்தியோ என்றார் மேனேஜர். கடைசி வார்த்தைகள் அவனுள் நெருப்பு சாட்டைகளாய் விழுந்தன. சுரீரென வலித்தது. ஆயினும் மனசை கடிந்து அடக்கி கொண்டான். மௌனத்திற்குள் கரன்றான். ஏன் இவ்வளவு நேரம் என்றார் மேனேஜர். கொஞ்சம் வேலை இருந்துச்சு என்று காமராஜ் சொல்ல,
கூப்பிட்டா உடனே வரதை விட வேலை என்ன வேலை? பெரிய கலெக்டர் வேலையா? என்றார் மேனேஜர். மரியாதை கொடுத்தாதான் மரியாதை வரும் சார். எதுக்கு இப்படி பேசுறீங்க என்று காமராஜ் கேட்க, நான் பேசுனதுதான் குத்தமா போச்சோ? வேலை ஒழுங்கா செய்ய வேணாம், கூப்பிட்டா வர வேணாம், திங்கிற சொத்துக்கு முழுசா வேலை செய்ய வேணாம், தின்னு போட்டு நிமித்துக்கிட்டு தெரிஞ்சா எப்படி? சோத்தை தான் திங்கிறீங்களா, வேற எதையும் திங்கிறீங்களா என்றார் மேனேஜர். நீங்க என்ன திங்கிறீங்களோ அதை தான் நானும் திங்கிறேன். ஆனா நாங்க தின்னதுக்கு விசுவாசமா இருப்போம், தில்லு முள்ளு பண்ண மாட்டோம் என்றான் காமராஜ். மேனேஜருக்கு சுருக்கென்று தைத்து விட்டது. வார்த்தைகள் தடித்து, உணர்ச்சிகள் குழம்பி சேரி, சூழலை பயங்கரமாகிவிட பிரத்தியார் தலையீட்டில் விவகாரம் சூடுதணிந்தது. மறுநாள் ராஜசேகர் வீட்டுக்குள் காமராஜ் நுழைந்தான். அவன் மனசுக்குள் நேற்றைய நிகழ்ச்சி கொதித்து கொண்டிருந்தது. வர சொல்லி இருக்கிற மாமா விசாரிக்க போறாரு. மேனேஜரை பத்தி சொல்ல போறோம். 1000 தான் இருந்தாலும் உறவை விட்டு கொடுத்துருவாரா? எனக்கு வந்த அவமானம் அவருக்கும் தானே. கட்டாயமா மேனேஜர் பையில கணக்கு பார்த்து கண்டு கழிச்சிருவாரு. குறைஞ்சபட்சமா திட்டவாவது செய்வாரே. காமராஜ் மனசுக்குள் நம்பிக்கை வலுப்பட்டிருந்தது. அந்த பாதுகாப்பு உணர்வுடன் உள்ளே நுழைந்தான். சோஃபாவில் உட்கார்ந்து காலை பேப்பரில் மூழ்கியிருந்த ராஜசேகர் இவன் காலடி ஓசையில் நிமிர்ந்தான். பார்வையில் உஷ்ணம் இருந்தது. இவன் மனசுக்குள் அதிர்ந்து கலங்கி, என்ன மாமா என்றான். மாமா மயிறு என்ற வார்த்தைகள் அனல் துண்டுகளாக சிதறியது. காமராஜ் வெளவெளத்து போனான். நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர வேணாம், நீ போ என்றார். மாமா, நான் ஒன்றும் பண்ணல, என் மேல தப்பு இல்லை என்று ஜீரணித்துக் கொள்ள முடியாத அதிர்ச்சி அவனை திகைச்சி செய்து உளர வைத்தது. பேச்சு வேணாம், போயிரு, என் கண்ணில் முழிக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். கொஞ்ச நேரம் தயங்கினான். உடலெல்லாம் வியர்த்து கொட்டியது. மனசுக்குள் நிலைகுலைந்து போய் தவித்தான். மேலும் ஏதேதோ சமாதானம் சொல்ல முயன்றான். பலனடிக்கவில்லை. உள்ளுக்குள் உடைந்து சுக்கல் சுக்கலாகி போன காமராஜ் நோக்கின்றி அலைந்தான். ஒரு வாரம் சிறகு கட்டி பறந்துவிட்டது. நினைக்க நினைக்க அவனுள் துக்கம் பொங்கியது. 10 வருஷமா உழைச்சேனே மாமா, மாமா மாமான்னு எம்புட்டு உருத்தோட விசுவாசத்தோட வேலை செஞ்சேன். கடைசியில மூஞ்சில கரிய பூசிப்பட்டாரே என்று நொந்து போன மனசில் நினைவு ஈக்கள் மொய்த்து பிடுங்கின. சம்பளத்தையாவது வாங்கலாம் என்று வீட்டுக்கு போனால் ஆபீஸில் இருக்கார் என்று சொல்ல, ஆபீஸுக்கு போனால் பாம்பே போயிருக்கார் என்று சொல்ல, மேலும் ஒரு வாரம் பசியும் பட்டினியுமாய் சென்றது. ஒரு நாள் வீட்டில் ராஜசேகரை பார்த்து கொண்டான். அவன் ஆசை ஆசையாக தூக்கி வளர்த்த பிள்ளைகள் சூழ்ந்து நிற்க, அத்தை அத்தை என்று ஓடி ஓடி பணிவிடைகள் செய்தானே, அந்த அத்தையும் இருக்க ராஜசேகர் முன்னிலையில் நின்றான். யாரும் என்ன என்று கேட்காமல் இவன் மனசை நொறுக்கி கொண்டது. மாமா என்றான் காமராஜ். ராஜசேகர் நிமிர்ந்தார். அது வெற்று பார்வை. 10 வருஷமா உழைச்சிருக்கேனே, எனக்கு கணக்கு பார்த்து கொடுக்கறத கொடுங்க என்றான். என்னல கணக்கு? அனாத பயலா தெரிஞ்சவனை இம்புட்டு உயரத்துக்கு சோத்தை போட்டு வளர்த்து விட்டுருக்கேன், அதுக்கா கணக்கு? 5 10மா ஓயாம செலவுக்கு தூக்கி தூக்கி கொடுத்தேனே, இல்லை அதுக்கு கணக்கா? கணக்கு பார்த்தா நீ தான் தர வேண்டியிருக்கும், போடா என்றார். இவன் முகத்தில் ஓங்கி அறை விழுந்ததைப் போல் இருந்தது. மனசு விதிர் விதிர்த்து போய்விட்டது. வஞ்சிக்கப்படுகிறோம் என்ற உணர்வே அவனுள் ஆவேசத்தை கிளப்பியது. மனசை அடக்கி கொண்டான். கெஞ்சி பார்த்தான். நான் எங்க போவேன்? எனக்கு இருக்க ஒரே உறவு நீங்க தானே என்றெல்லாம் கதறி பார்த்தான் காமராஜ். கையில துட்டு இருந்தா 1000 உறவு வருமடா. உன்ன மாதிரி மரியாதை கெட்ட பயலுக்கு சோறு போட்டதே பாவம் என்று மாமா சொல்ல அந்த அவமதிப்பு அவனை சுரீரென சுட்டது.
அவனது தன்மான உணர்வு விழித்து கொண்டது. வெகுண்டான். மாமா, என் கணக்கை தீர்க்க போறீங்களா இல்லையா என்று கேட்க ராஜசேகர் சட்டென எழுந்தார். என்னல ஊச்சாண்டி காட்டுற, மிரட்டி பார்க்குறியா? தொலைச்சு விடுவேன், தொலைச்சு போடா நாய வெளியில என்றார். இவனுக்கு உடம்பெல்லாம் எரிந்தது. பாய்ந்து மல்லு கட்டி விடலாமா என்று மனசு துளைத்தது. பிரயத்தனப்பட்டு தன்னை கட்டுக்குள் வைத்து கொண்டான். தன்னந்தனியன். அவரோ பணக்காரர். பணத்தாலேயே தொலைச்சு போடுவார். ஆயினும் இந்த அநியாயம் அவனுள் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை உக்கரப்படுத்தியது. ஆவேசமாக வெளியேறினான். எங்கே போவது? யாரிடம் உதவி கேட்பது? யார் செய்வார்? மாமாவே இப்படி பண்ற போது மற்றவன் எப்படி உதவி செய்வான்? குருட்டு கோபத்தில் தவித்தான். என்ன செய்யறது? அப்போதான் சக தொழிலாளி யோசனை சொன்னான். சங்கத்துக்கு போயென்று. காமராஜ் சங்கத்துக்கு போனான். அங்கே தலைவரை பார்த்தவுடன் அதிர்ந்தான். மாமா பேச்சை கேட்டு இவரை திட்டிருக்கிறேன். வாய்க்கு வராத வார்த்தைகளால் அதிர்ச்சிருக்கிறேன் என்று மனசுக்குள் வெக்கி போய் குறுகினான். என்ன என்று அன்புடன் விசாரித்தார். உள்ளங்கைக்குள் அடக்கிவிடலாம். அவ்வளவு ஒல்லி, கத்தி போன்ற முகம். முன்னால் 2 பற்கள் மட்டும் நீட்டிக்கொண்டு கரைபடிந்து முகத்தை மேலும் விகாரமாக்கியது. கண்கள் மட்டும் ஒரு அழகாக ஜொலித்தது. காமராஜ் மனசின் அழுக்குகளை, வேதனைகளை எல்லாம் கொட்டினான். பொறுமையாக கேட்டார் அவர். மாசம் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்களா என்றார். ஆமா, கேட்டாங்க, நானும் போடுவேன் என்றான் காமராஜ். தன் உதவியாளரை பார்த்து, தோழர், இவருக்கு ஒரு கேஸை எழுதுங்க என்றவர் இவனை பார்த்து, சங்கத்தில் மெம்பர் ஆகிங்க என்றார். காமராஜும் தலையை ஆட்டினான். கொஞ்ச நேரம் நகர்ந்தது. இவன் அலுவலகத்தை பார்வையால் சுழற்றினான். சுவர் முழுதும் தலைவர்கள் படங்கள். பீரோவில் நிறைய கேஸ் கட்டுகள். பலகையில் கட்டுக்கட்டாக புத்தகங்கள். மேஜையில் பல்வேறு துண்டு பிரசுரங்கள். தலைவரின் பேச்சு சத்தம் கேட்டது. இதுல ஒரு பேப்பரு லேபர் கோர்ட்டுக்கு போகும், இன்னொன்று ராஜசேகருக்கு போகும். 2 நாள்ல பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவாங்க. போய் பேசுவோம். அவர் உங்களை நல்லா சுரண்டி இருக்காரு, மோசடியும் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, பார்க்கலாம். சம்பளமும் கிராஜுவிட்டியும் நஷ்ட ஈடும் வாங்கிடலாம். கையெழுத்து போடுங்க என்றார் தலைவர். காமராஜ் கையெழுத்து போட்டான். பேச்சுவார்த்தையில் பிடிவாதம் பண்ணின ராஜசேகர் போராட்டத்தை சந்திக்க வேண்டி வரும் என்ற தலைவரின் எச்சரிப்பையும் அலட்சியப்படுத்திய அவர், அச்சக தொழிலாளர்களும் சங்க அறைகூவலுக்கு இணங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் என்ற அளவுக்கு நிலைமை வளர்ந்த பிறகுதான் பணிந்தார். சங்கம் கணிசமான தொகையை பெற்றுக் கொடுத்தது. காமராஜ் கடை வைத்தான். மறு வருஷம் கல்யாணம் முடிந்து இதோ அனாதை என்ற உணர்விலிருந்து விடுபட்டு ஒரு வாழ்வை அமைத்து கொண்டான். குளித்து முடித்து துவட்டி கொண்டே இந்துவிடம் இதை பற்றி சொன்னான் காமராஜ். இதுதான் நெசமான சொந்த இந்து. மாமா மச்சா மற்றதெல்லாம் விட எனக்கு இந்த உறவு தான் வசதி. இதை விட ஏவாரமா பெருசு? கடையே இந்த உறவால வந்தது தானே என்றான் காமராஜ். இந்து அவனை பார்த்தார். பார்வையில் கருணையும் பரிவும் கனிந்திருந்தன. பாவம் இந்த மனுஷன், எம்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு என்று நினைத்தாள். காமராஜ் பரபரத்து கொண்டிருந்தான். சரி சரி, அந்த பேகை எடு என்று அவசரமாக செருப்பை மாட்டிக்கொண்டு நடந்தான். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.